அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்டங்களுடைய பாடங்கள் தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். சட்டங்கள்னா என்ன? நம்மளுடைய இபாதத் வணக்கங்களில் வரக்கூடிய சட்டங்கள். இப்படி ஒது செய்யணும், இப்படி தொழுகணுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தான் நம்ம கரெக்டாக அல்லாஹுடைய ஃபர்லை நிறைவேற்றுறமான்றது நமக்கு தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இதனுடைய ஆரம்ப வீடியோ, அதுக்கப்புறம் ஒலுவினுடைய ஃபர்லு, ஒலுவினுடைய சுன்னத்தான முறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலுவின் முறித்தல்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒலுவின் பல்வேறு சட்டங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். பல்வேறு சட்டங்கள்லாம் என்ன? இப்போ ஒலு செய்யறோம்னா நம்ம வாட்டில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆர்டர் அந்த வரிசை பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்ததை நம்ம செஞ்சிடறோம். அதில் நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்றத நீங்க பார்க்க போறோம். என்னென்ன கவனிக்கணும்? நெகபாலிஷ். இப்போ நம்ம நெகபாலிஷ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பயன்படுத்துறதுனால என்ன நமக்கு ஒலுவில் இடையூறு வரும். அதே மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுட்டு நம்ம ஒலு செஞ்சோம்னா என்ன மாதிரி இடைகள் வரும். அதே மாதிரி பெயிண்ட்டு, மோதிரம், கம்மல், மூக்குத்தி, இது எல்லாமே நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். இதனால நமக்கு ஒலுல என்ன பாதிப்பு ஏற்படும்ன்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நெகபாலிஷ். பெண்கள் நெகபாலிஷ் போடக்கூடாது. அவ்வாறு போடுவதால் நமக்கு தண்ணீர் நகம் வரை போகாது. எனவே நெகபாலிஷுடன் நம்ம ஒலு செய்தாலோ குளித்தாலோ ஒலுவும் குளிப்பும் கூடாது. ஆகவே ஒலும் குளிப்பு கூட வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணோம்னா நெகபாலிஷை நம்ம சுரண்டி எடுப்பது நமக்கு அவசியம். இந்த மாதிரி சுரண்டி எடுத்து எதுக்கு நம்ம ஒரு நம்ம வரலான தொழுகையை நம்ம கரெக்டா தொழுதமா, அல்லாஹ் நமக்கு அதை ஏத்துக்கிட்டானா அப்படின்றதே நமக்கு கியாமத் நாள்ல தான் தெரியும். அப்படி நமக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதற்கு உட்பட்டு நம்ம அதை உபயோகப்படுத்தாம இருக்கிறது நல்லது. அதை உபயோகப்படுத்தி அதை சுரண்டி எடுக்கிற பேர்ல எடுத்து ஒருவேளை நம்ம கவனக்குறைவுனால ஒரு குண்டூசி அளவு நெகபாலிஷ் உள்ளாங்கின நகத்துல இருந்தா கூட தண்ணி போகாது. அப்படி போகாம இருந்தா கூட என்ன ஆகுது, நமக்கு அப்ப நமக்கு அதாவது ஒலு நமக்கு கூடாது. இப்படி கூடாம போயிடுச்சுன்னா, ஒலுவே கூடலன்னா தொழுகை இப்படி கூடும். ஒலுதான் நமக்கு அடிப்படையான ஒரு யுத்தமாகிறதுக்கு அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்க ஒரு விஷயம். அதை நம்ம கரெக்டா செய்யல அப்படின்னா அப்புறம் எப்படி நமக்கு தொழுகை நமக்கு சீராகும். தொழுகை நம்மளுக்கு சொர்க்கத்துடைய சாவி. அந்த சாவியை நம்ம கரெக்டா போடணும்னா முதல்ல அந்த சாவியை எடுக்கும் போதே நம்ம அந்த சாவியை கரெக்டா தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒலு நமக்கு வேணும். ஆகையால எப்பயுமே 5 வேளை தொழுகைக்கு முன்னாடி ஒலு செய்யறது நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து பரிசுத்தமாகி நம்ம அசுத்தங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்காக தான் ஒதுவையே நமக்கு கடமையாக்குனாங்க. அதுலயே நமக்கு குறைகள் இருந்துச்சுன்னா தொழுகையில நமக்கு இன்னும் குறைகள் ஏற்படும். குறை இல்லாத தொழுகையை தான் அல்லாஹ் நமக்கு கிட்ட இருந்து ஏத்துக்கிறான். அதனால நம்ம பெண்கள் நெகபாலிஷை தவிர்த்து கொள்றது நல்லது. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக். பெண்கள் லிப்ஸ்டிக் போடக்கூடாது. ஏனென்றால் லிப்ஸ்டிக் பல்வேறு கெமிக்கலால் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் இதில் பல்வேறு வகைகளும் உள்ளன. அப்படி இது பெயிண்ட் போல் உள்ளதால் ஒலு மற்றும் குளிப்பும் போது அதை நீக்குவது அவசியமாகும். அவ்வாறு இல்லையானால் ஒலுவும் குளிப்பும் கூடாது. நெகபாலிஷுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் லிப்ஸ்டிக்கோ. அதுலயும் நமக்கு அந்த பெயிண்ட் மாதிரி, இப்ப நான் உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, இப்ப நம்ம ஒரு பெயிண்ட் மேல தண்ணி ஊத்துறோம்னா அந்த பெயிண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு அந்த தண்ணி போய் சென்றடையுமா? அடையாது. இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் நமக்கு லிப்ஸ்டிக்கும் நெகபாலிஷும் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம நம்ம உடல்களை காயப்படுத்துற மாதிரியோ இல்ல நம்ம உடலை கெமிக்கலால அதனால பாதிப்பு வர்றதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. ஏன்னா இந்த உடல் அமானிதம். இந்த உடலை வருத்துறதுக்கு உங்களுக்கு எக்காரணத்துக்கும் அனுமதி இல்லை. நோம்பையே நம்ம உடலை வருத்திக்கிட்டு வைக்க கூடாது. ஜுரமா இருக்கா இல்ல நோயாளியா, நீங்க நோம்ப விட்டுருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஃபர்லான விஷயங்களே நம்மளுடைய உடம்ப வருத்திட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்றான் அல்லாஹ். நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய ஆசைக்காக செஞ்சு அதுல நமக்கு பாதகம் ஏற்படாம நம்ம பாத்துக்கிறது நமக்கு நல்லது. அடுத்து பெயிண்ட். இதே மாதிரிதான் பெயிண்ட் உடல்ல ஒட்டி இருந்தா தண்ணீர் என்ன செய்யாது, தோல் வர போகாது. எனவே நம்ம என்ன பண்ணணும்னா ஒலு மற்றும் குளிக்கும் போது அதை நம்ம நீக்குவது நமக்கு அவசியம். அவ்வாறு இல்லையானால் ஒலுவும் குளிப்பும் நமக்கு கூடாது. இப்போ சில பேர் பெயிண்ட் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் அதுதான் தொழில். நம்ம இதை நிர்பந்தத்துக்காக நம்ம அது செய்கிறோம். அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நம்ம நீக்கிட்டு
ஒழு செஞ்சுக்கலாம். ஆனால் தேவையே இல்லை, நகை பாலிஷும் லிப்ஸ்டிக்கும் போட வேண்டியது நமக்கு வந்து தவிர்க்க முடியுன்ற பட்சத்தில் நம்ம அதை வந்து தவிர்த்துக்கணும். அடுத்து நம்ம மோதிரம் அணியிறோம்ல, அதனுடைய சட்டம் தான் பார்க்க போகிறோம். ஒரு பெண் இறுக்கமான மோதிரத்தை அணிஞ்சு ஒழு செஞ்சாங்க அப்படின்னா அதனுடைய தண்ணி வந்து அதுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மோதிரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா அசைத்து விடணும். மேலும் இறுக்கமாக இல்லைன்னா அதை அசைத்து விடுவது விரும்பத்தக்கது. அதாவது நமக்கு டைட்டாக இருக்கு, அதாவது ரொம்ப இறுக்கமாக இருக்கு அப்படின்னா நம்ம அசைச்சு கண்டிப்பா விடணும். இல்லை கொஞ்சம் வந்து லேச விசாலமாக தான் இருக்கு, போயிட்டு வர மாதிரி தான் இருக்கு, டைட்டாலாம் இல்லை அப்படின்னும் போது நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அசைச்சு விடுறது வந்து விரும்பத்தக்கது. அசைச்சு விடணும்னா விடலாம், இல்லாட்டி விட்டுறலாம். கம்மல் மூக்குத்தி போடுறதுடைய சட்டம் என்னன்னா, காது மூக்கில் அணிந்திருக்கும் ஆபரணங்களை நம்ம என்ன பண்ணணும், குளிக்கும் போது தண்ணீர் உள்ள போகிற அசைத்து நம்ம விடணும். இதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிச்சு செய்யணும். அடுத்ததாக முடிவுரையா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அவுரத் திறந்து கொள்வதால் ஒழு முறியாது. சில பேர் வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அறியாமையில வந்து ஒரு மூட நம்பிக்கையா பண்ணிட்டு இருந்தவங்க தான், மூட நம்பிக்கையா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, தலையிலேருந்து துணி போயிட்டா ஒழு முறிஞ்சிரும், நீங்க துணி மாத்துனீங்கன்னா ஒழு முறிஞ்சிரும், நீங்க போய் திருப்பி ஒழு பண்ணிட்டு வரணும் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஒழுவு முறிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோமா. ஒழுவு முறிக்கக்கூடிய அந்த 8 காரியங்கள்ல ஏதாவது ஒரு காரியம் நிகழ்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒழு முறியுமே தவிர அதை தவிர்த்து என்ன நீங்க பண்ணாலும் ஒழு முறியாது. அதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து குறிப்பாக்கி எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயம் வந்து நடந்தா ஒழு முறிஞ்சிரும் நிறைய வந்து மித் இருக்கு, ஓகேவா. இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. அவுரத் திறந்து கொள்வதால் ஒழு முறியாது. உடலில் மறைக்க வேண்டிய பகுதி திறந்து கொண்டாலோ அல்லது முழு ஆடையும் அவிழ்த்து விட்டாலோ முழு முறியாது. மேலும் நம்ம வந்து நிர்வாணமாக உள்ளவர்களை பார்ப்பதாலும் வந்து ஒழு முறிந்து விடுகிறது என்று அறியாத மக்களுடைய எண்ணங்கள். இது தவறான எண்ணமாகும். இப்போ வந்து நம்ம சட்டத்தின் பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இதுல வந்திருக்கிறது இதுதான் இதனுடைய சட்டம். அதனால இனிமேல் வந்து யாராவது உடல்ல வந்து துணியை மாத்திட்டு ஒழு செஞ்சுட்டு நீ துணி மாத்திர ஒழு போயிடும், தலையில துணி இல்லாம இருக்க இப்ப உனக்கு ஒழு போயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படிலாம் இல்லை, சட்டத்துல இந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். அப்போ இதனுடைய அடிப்படையில நம்ம என்னென்ன வினாவிடைகள் பார்க்கலாம் அப்படின்னா, நகபாலிஷுடன் ஒழு செய்தால் ஒழு நிறைவேறுமா? நிறைவேறாது. உடலில் பெயிண்ட் ஒட்டியுள்ள நிலையில் ஒழு கூடுமா? கூடாது. ஒழு செய்யும் போது இறுக்கமான மோதிரத்தை என்ன செய்யணும், நம்ம வந்து ஒழு செய்யும் போது ஒரு மோதிரம் அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து அசைத்து விடணும். அது ஒரு வேளை நமக்கு வந்து போயிட்டு வரக்கூடிய பாதை வந்து நமக்கு இலகுவாக இருக்கு விரல்ல அப்படின்னா அதை வந்து அசைத்து விடுவது விரும்பத்தக்கது. அவுரத் திறந்து கொள்வதால் ஒழு முறிந்து விடுமா? கிடையாது, ஒழு முறியாது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒழுவில் பல்வேறு சட்டங்கள் பற்றி பார்த்தோம். அதை சின்ன சின்ன ஒரு வினாவிடைகள் பார்த்தோம். இன்ஷால்லா இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது அந்த கேள்விகள் கேட்டு நமக்கு பதில் சொல்கிற மாதிரி நான் இன்ஷால்லா நான் வந்து இந்த வகுப்புகளை வந்து நான் கட்டமைப்பு பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பின் ஃபர்லுகள் பற்றி பார்க்கலாம். இந்த சட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம அகாடமி நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் டைரெக்டாகவே வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் கேட்கலாம், இல்லை கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் கேட்கலாம். அதனால் அகாடமிக்கும் யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.